ரோபோ சங்கரோட ஆத்மா பயங்கரமா கதறி எழுகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு சாமியார். என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நிறையவே நமக்கு நல்லாவே தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்ப, கலைஞர் அவர்கள் இறந்தப்ப, அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லார் இறந்தப்பையும் திடீர் சாமியார் ஒருத்தவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க சொல்றது உண்மையோ பொய்யோ, ஆனா அந்த டைம்ல அவங்க ட்ரெண்ட் ஆயிட்டு நிறைய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவும் கொடுப்பாங்க. இப்ப இருக்க குறிப்பிட்ட காலகட்டத்துல நமக்கே நல்லா தெரியும். யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவா இருக்கவங்க நிறையவே இன்ஃப்ளூயன்சரா இருக்கவங்க, ஃபேமஸா இருக்கவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா சாமியார்கள். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா யார் பேசுவாங்களோ, வியூஸ் எப்படி வருமோ, கேட்சியா கிளிக் பைட்டா தம்ப்நெயில் வைக்கிறதுக்காகவே அவங்கள கூப்பிடுவாங்க. இப்ப ரஜினி அம்மா அப்படின்ற ஃபேமஸான சாமியார் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோபோ சங்கருடைய ஆத்மா அவங்க கிட்ட பேசினாங்களாமா. அது மட்டும் இல்லாம அவர் கதறி கதறி அழுகுறாராமா. குடும்ப உறுப்பினர்களை பாதியில விட்டுட்டு போனதை நினைச்சு வருத்தப்படுறாராமா. அதையும் தாண்டி அவரோட மனசுல நிறைய சொல்ல முடியாத கவலைகள் இருக்க மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ரோபோசங்கர் அவர்களுடைய வீட்ல பார்த்தோம்னா பயங்கரமாவே கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸோ இதை அவங்க பர்சனலா எடுத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நல்லா யோசிச்சா ஒரு கலைஞன் எவ்வளோ முடியுமோ குடும்பத்தை காப்பாத்திருக்காரு. எவ்வளோ முடியுமோ கலைக்கு தன்னால முடிஞ்ச மெனக்கெடல்களை பண்ணியிருக்காரு. அவர்லாம் ஒரு இன்டர்வியூல சொன்ன வார்த்தை நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் வாழ்க்கையில என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா கட்டாயமா ஏதோ ஒரு சூழ்நிலையில நடிகன் ஆகலைன்னா ஒரு டீ கடை வச்சிருப்பேன், பரோட்டா மாஸ்டரா இருப்பேன், ஏதோ ஒரு வேலை பார்த்திருப்பேன், அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பேன்னு பேசியிருப்பாப்புல. இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நான் வந்து இப்ப சினிமா நடிகனா இருக்கேன். அப்படி இல்லாட்டினாலுமே ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்க நபரு. ஆரம்பத்துல ஒல்லியா எலும்புந்தோலுமா இருந்தாரு. இந்த மஞ்சக்காமால எல்லாம் வந்தப்ப உடம்ப தேத்தி கொண்டு வர சமயத்துல மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு அலைச்சல் அது இதுன்னு இருக்கும்போது இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அவருடைய ஆத்மா ரஜினி அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, கதறி கதறி அழுது என்னோட வாழ்க்கையில சில விஷயங்களை நான் பண்ணாம போயிட்டேனேன்னு வருத்தத்துல ஒரு நிராசையில இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா பேரனோட காது குத்து இருந்திருக்கு. எல்லா தகப்பன் மாதிரி பொண்ணை செட்டில் பண்ணணும், பேரன் வந்தாச்சு, இனிமே அவங்கள எப்படி பார்த்துக்க போறோம், சோஷியல் மீடியால எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது, கல்யாணத்தை கிராண்டா பண்ணிட்டோன்னு எல்லா ப்ரெஷருமே அவருக்கு மொத்தமா இருந்துச்சு. ஸோ இது கூட ரீசனா இருக்கணும்னு சில பேர் சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை அதனால கூட வந்துட்டு கண்டிப்பா இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லலான்ட்டும் இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையா கூட இருக்கலாம், இறைவன் அருள்ல அவங்க பார்த்து சொல்றாங்க, ஆன்மா கூட பேசி இருக்கலான்றாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.